சம்பளம் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஐயா, இப்ப பாருங்கய்யா, நம்ம ஒரு ஊருக்கு என்ன பெருமைனா அந்த ஊர் இருக்கக்கூடிய அருள் புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் பெருமை. இப்போ உதாரணத்துக்கு திரு ஆலவாய் எடுத்துட்டீங்கன்னா மதுரையில சொக்கநாத பெருமான் மீனாட்சி அம்மையும் தாங்க பெருமை. இது போல ஒவ்வொரு ஊருக்கும் அந்த ஊரு சாமி தான் பெருமை. சாமியும் அம்பாலும் தான் பெருமைங்க. அதுக்கு மேல யாரும் இல்லை. அந்த ஊருக்கு சிவபெருமான் தான் பெருமை. ஆனா சீர்காழிக்கு பாருங்க என்ன பெருமைன்னு எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. எம்பெருமான் கணநாதர் நாயனார்னு ஒரு நாயனார் அவதாரம் ஆகிறாரு. அவருடைய புராணத்துல அப்ப சொல்றாருங்க. அந்த ஊர்ல என்ன பெருமைனா, முதல்ல என்ன பெருமை, தோணியப்பரதான பெருமை. பெரிய நாச்சியாரும் தோணியப்பரும் வீட்டில் இருக்கக்கூடிய பதி, ஊழியில மிதந்து இருக்கக்கூடிய ஒரு பதி, அப்படிதானே சொல்லணும். ஊழியில மிதக்கக்கூடிய பதி, இதான பெருமை. ஆனா மாத்தி சொல்றாரு பாருங்க. முதல் பாடல்ல முதல்ல என்ன பெருமைனா, எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அவதாரமானதுதாங்க அந்த ஊருக்கு சீர்காழிக்கு பெருமை. அதுக்கப்புறம் தான் சாமி. எப்படின்னா, ஆலி மாநிலத்து அகிலம் ஈன்று அளித்தவள் திருமுலை அமுது உண்ட வாலி ஞான சம்பந்தர், நமக்கெல்லாம் வாழ்வு தர வந்தவர். அதனாலதான் வாலி ஞான சம்பந்தர் வந்தருளிய வனப்பின அளப்பிலா அப்படின்ட்டாரு. அடுத்ததுதான் சொல்றாரு, ஊழி மாக்கடல் வெள்ளத்து மிதந்து உலகனுக்கு ஒரு முதலாய காளி மாநகர் திரு மறையவர் குல காவலர் கணநாதன் அறிமுகப்படுத்துறாருங்க. இப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா, பரமாச்சாரியார் அவதாரம் பண்ணது ரொம்ப உயர்ந்தது. சிவபெருமானே அதுக்கப்புறம்தான் கொண்டு வராருங்க. அப்ப பாருங்க, அவரு சிவபெருமானுக்கு தான் பணி பண்றாரு முதல்ல தோணியப்பருக்கு. அப்ப பாருங்க, ஆய அன்பர் தாம்ங்கிறாருங்க. சிவப்பணி தான் பண்றாரு. அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தருடைய பெருமையெல்லாம் தெரிஞ்சு தன்னுடைய வழிபாட்டை திருஞான சம்பந்தர் மேல மாத்துறாருங்க. திருஞான சம்பந்தர் தேவே போற்றி, அருளூர் சண்பை ஆண்டகை போற்றி, விரவிய கொள்கை மேலோய் போற்றி, பெம்மான் இவனும் பிள்ளை போற்றி, ஓதாதுண்மையில் உணர்ந்தாய் போற்றி, இப்படி போற்றிய திருஞான சம்பந்தன் மேல கொண்டு வராரு. இப்ப திருஞான சம்பந்தர் மேல வழிபாட திருப்புறாரு. இப்ப என்ன ஆனான்றா, ஆறாவது பாடல் சொல்றாரு, ஆனத்தொண்டில் அமர்ந்த பேரன்பர் ஆயிட்டாருங்க. சாமியை கும்பிட்டப்ப ஆய அன்பர் தான், வெறும் அன்பர் தான். திருஞான சம்பந்தரை கும்பிட்டதுனால பேரன்பர் ஆயிட்டாரு. அப்ப நம்ம அன்பரா இருக்கிறோம், பேரன்பரா ஆகணும்னா திருஞான சம்பந்தரையும் பரமாச்சாரியாரி கும்பிடணுங்க. இப்படி கும்பிட்டு இருக்கிறப்ப ஞானம் உண்டவர் புண்டரிக கலர் அர்ச்சனை நலம் பெற்று, அப்ப திருஞான சம்பந்தருடைய திருவடியை நம்ம அர்ச்சனை பண்ணோம்னா நலம் கிடைக்கும். நலம் பெற்று தூய நெரும் கொன்றை முடியவர் சுடனிடும் கையிலை மால் வர எய்தி மான நற்பெரும் கணங்களுக்கு நாதராம் வழித்தொண்டி நிலை பெற்றாருங்கிறாருங்க. ஞான சம்பந்தரை கும்பிட்டதுனால கையிலையில போய் திருவடிக்கு சேர்ந்தாரு அப்படின்னு புராணத்தை பாடி முடிக்கிறாரு சேக்கிழார் பெருமான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு ரொம்ப முக்கியம் சைவர்களுக்கு யாருன்னா திருஞான சம்பந்தர் தான், அப்புறம்தான் சாமி அப்படின்னு காட்டுறாருங்க. அப்படிப்பட்ட பரமாச்சாரியாரை நாம வணங்குவோம், வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவோம். திருச்சிற்றம்பலம்.